விடிய அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த வழக்கு தொடர்பாக கடலூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். கடந்த 2015ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி என்ற இடத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது விடிய அரசின் அமைச்சர் சிவசங்கர் மீது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று கடலூர் நீதிமன்றத்தில் வந்தபோது விடியா அமைச்சர் சிவசங்கர் நேரில் ஆஜரானார். இந்த நிலையில் விடியா திமுக அரசின் அமைச்சரவையில் அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி வருவது தொடர்கதையாகி வருகிறது. விடியா அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் பொன்முடி வரிசையில் தற்போது சிவசங்கரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளார். மக்கள் பணி ஆற்றுவதாக தேர்வு செய்யப்பட்ட இவர்கள் நீதிமன்ற படிக்கட்டில் இப்படி ஏறி இறங்கினால் தங்களுக்கான நலத்திட்ட பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.